அளபடை இரண்டு வகைப்படும். ஒன்று உயிரளபடை, மற்றொன்று ஒற்றளபடை. உயிரெழுத்துகள் நீண்டு ஒலிப்பது உயிரளபடை, ஒற்றெழுத்துகள் நீண்டு ஒலிப்பது ஒற்றளபடை. மெய்யெழுத்துகளையும் ஆயுத எழுத்துகளையும் சேர்த்து இலக்கணத்தில் சொல்லப்படுகிறது. உயிரளபடையை இப்போ முதலாவதாக பார்ப்போம். அது 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடை, அதுக்கு இன்னொரு பேர் இசை நிறை அளபடை, இன்னொன்று இன்னிசை அளபடை, மூன்றாவதாக சொல்லிசை அளபடை என்று 3 வகையாக உயிரளபடையை பிரிக்கிறோம். செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொன்னால், ஒரு செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெடில் எழுத்துகள் தத்தம் இணை குறில் எழுத்துக்களை எடுத்து அளவெடுத்து ஒலிப்பதை செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், இந்த திருக்குறளில் ஓதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை அதும் என்னும் அவர். ஓதல் வேண்டும் என எழுதினால் செப்பலோசை குன்றும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஓதல் அப்படின்னு மட்டும் எழுதியிருந்தால் இது நேர் நேர் அசை, நேர் நேர் தேமாமுன் நிறை தான் வரணும். ஆனால் இங்கே என்ன வரும்? நேர் வரும். அப்படி வந்ததுன்னா அது தலை தட்டும் இல்லையா? ஆகையினால தான் இதை ஓதல் என இசை கூட்டுறாங்க. இந்த ஓங்கிறது இன்னொரு ஓவோட அளப்பெடுக்குது. தன்னுடைய இணைக்குறில் ஓக்குரிய இணைக்குறில் ஓ கூட்டும்போது இதை பிரிக்கும்போது நமக்கு வாய்ப்பாடு கூவிளம் அப்படின்னு அமைந்து விளமுன் நேர் அப்படின்னு சொல்லி வெண்டலையை உருவாகி தலை தட்டாமல் செப்பலோசையாக மாறிவிடுகிறது. இப்படி இசை குறையும் பொழுது அங்கு அளவெடுப்பது தான் செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. மற்றொரு செய்யுள் பாருங்க. தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை. இந்த குறளில் இந்த தொழால் அப்படின்னு இருந்ததுன்னா ஒரே ஒரு அசையா நிறை அசை மட்டும் வரும். அதுபோல் வரக்கூடாது இல்லையா? ஆகையினால என்ன பண்ணுறாங்க, ழா அதில் உள்ள அதுக்குரிய குறிலை அளவெடுத்து தொழால் அப்படின்னு சொல்லி நேர் அசையாக அமையுது. தொழாங்கிறது நிறை அசையாக அமைந்து ஓசையை நிறைவு செய்கின்றன. இது மொழி முதல்லையும் வரும், மொழி கடையிலையும் வரும், மொழி கடையிலையும் வரும். அடுத்த அளபடை பாருங்க. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும், அந்த மாதிரி நம்ம இப்போ செய்யுளிசை அளபடையில் குறைஞ்சது இல்லையா, தலை தட்டுச்சு இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் கூட சில இடங்களில் இன்னிசைக்காக ஒரு இனிய இசைக்காக அளவெடுத்து வரும். அப்படி அளவெடுத்து வர்றது தான் இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்கிறோம். இது பொதுவாக ஊ என்னும் எழுத்து அளவெடுத்து வர்றதை நம்ம பார்க்கலாம். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இந்த திருக்குறளில் பாருங்க, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னு வந்திருந்தாலே எந்த பிழையும் இல்லை. ஒரு இனிமையான இசையை அந்த இடத்துல கொண்டு வருவதற்காக இதை இன்னிசை அளபடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேறு சில சான்றுகள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதை அலையிட்டோம்னா 3 அசைகளாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ செய்யுளிசை அளபடையில் பெரும்பாலும் 2 அசைகள் இருந்தது. இப்போ இதில் 3 அசைகள் இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். அடுத்த அளபடை, இப்போ இந்த செய்யுள் திருக்குறளை பாருங்கள். குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. இக்குறளில் உள்ள தழி அப்படின்ற அந்த சொல் இருக்கு இல்லையா, அதற்கு தழுவுதல் அப்படின்னு ஒரு பொருள். இது ஒரு பெயர் சொல். தழுவுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் சொல், தொழில் பெயர். ஆனால் அந்த இடத்துல தழுவி அப்படின்ற பொருளில் வரணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் அந்த ஈயினுடைய இணை எழுத்தான ஈ, தழுவி அப்படின்னு அந்த பொருளில் வர்றதுக்காக, வினை எச்ச பொருளில் வர்றதுக்காக இது அளபெடுத்திருக்கு. பெயர் சொல் ஒரு வினை எச்சமாக மாறுவதை தான் நம்ம சொல்லிசை அளபடைன்னு சொல்கிறோம். அது என்னன்னு சொல்கிறோம்? சொல்லிசை அளபடை. இப்போ இதில் மேலும் சில எடுத்துக்காட்டுகள் பார்த்திங்கன்னா தெரியும். தழி அப்படின்னா தழுவுதல், இது அளவெடுத்த பிறகு தழுவின்னு மாறுது. அதே மாதிரி நம்ம
நசைனா விருப்பம், நசை ஈ இப்போ அளபெடுத்த பிறகு விரும்பின்னு மாறுது. வளை அப்படின்றது வளைதல், அளபெடுத்த பிறகு வளைந்து அப்படின்ற பொருளில் வருது. அப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, செய்யுளில் ஓசை குறையாத போதும் பெயர் சொல்லை வினையெச்ச சொல்லாக மாற்றும் பொருட்டு அளபெடுப்பது சொல்லிசை அளபடை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது சொல்லினுடைய இறுதியில் தான் ஈ அப்படின்ற எழுத்து வர்றதை நம்ம கவனிக்கலாம். அடுத்தது சில எடுத்துக்காட்டுகள் பாருங்கள். ஒரு எடுத்துக்காட்டு இலங்கு. இந்த இடத்துல 2 மெய்யெழுத்துகள் வந்திருக்கு பாருங்கள். இதில் 2 ஆயுத எழுத்துகள் வந்திருக்கு இல்லையா? இப்படி நம்ம மெய்யெழுத்துகளும் ஆயுத எழுத்துகளும் ஒரு முறைக்கு மேலே வர்றதை ஒற்றளபடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? ஒற்றளபடை. இப்போ மேலும் சில எடுத்துக்காட்டுகள் பாருங்கள். இந்த கலங்கு அப்படின்றது கலங்கு, வெகு வெகு, எகு எகு. இப்படி மெய்யெழுத்துகள் இந்த 10 எழுத்துகள் இங் இன் 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 இம் இன் இவ் இ இல் இல், இது 10ம் ஆயுத எழுத்து ஒன்றும் சேர்த்து 11 எழுத்துகள் தான் அளபெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றொரு அளபடை ஒன்று இருக்கிறது. அதன் பெயர் இயற்கை அளபடை. இந்த இயற்கை அளபடைங்கிறது இயற்கையாகவே நம்ம சொற்களில் வரும். மரு, ஆடு, குழு, இந்த மாதிரியெல்லாம் வருது இல்லையா? இதை இயற்கை அளபடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது பொதுவாக கணக்கில் எடுத்துக்கொள்ளாததுனால இதை நம்ம அளபடை வகையில் சேர்க்கலை, ஆனால் தெரிஞ்சு வச்சுருக்கலாம். புரிஞ்சுதா? இதுதான் அளபடை நம்ம இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்கிட்டோம்.